நம்ம புதுசாக ஒருத்தர் வராரு, இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. வேலைலாம் வேணாம், எனக்கு 9 to 5 வேணாம், நான் ட்ரேடர் ஆகணும்னு வராரு. அந்த மாதிரி வரவங்களும் என்ன சொல்வீங்க? என்கரேஜ் பண்ணி பண்ணலாம் அப்படின்வீங்களா, இல்லை வேணான்னு? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்கரேஜ் யாருக்குமே பண்ண மாட்டேன். அதேமாதிரி நான் வந்து இங்கே வாரண்ட்டியும் கொடுக்க மாட்டேன், கேரண்டியும் கொடுக்க மாட்டேன். இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அவ்வளோ பெரிய கம்பெனியே வந்து அவங்க டிஸ்க்ளைமரில் போட்டுப்பாங்க, இது வந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே அது தெரியாது மார்க்கெட் எப்படி போக போகுது. ஏன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடனில் இருக்குது. ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சு கடன் அடைக்கலாம்ல. அப்போனா அதை பார்த்துக்குவோம். ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்லாம். ஏன்னா ஜாப்லாம் க்யூட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா ரொம்ப சஜஷன்லாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்கன்னா ஜாப் போங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் போங்க, ஒரு 2 வருஷம் போயிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சேர்த்து வச்சுட்டு பிறகு கொஞ்சமாவது ட்ரேடிங் பற்றி நாலேஜாக இருக்கணும். யாரோ ஒருத்தன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இன்வெஸ்ட் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்கிறான்னா போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் தான் நடக்கும். ஏன்னா அந்த நுணுக்கம் தெரியணும். இங்கே போட்டால் அங்கே எடுக்கலாம், இங்கே போட்டால் அங்கே எடுக்கலாம் அப்படின்னு தெரியும். ஜாப் க்யூட் பண்ணிட்டுனா ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கனால நான் ட்ரேடிங் பண்ணுறேன். கமிட்மெண்ட் வச்சுட்டு உள்ளே வரக்கூடாது மெயினாக வந்து. அதனால் வந்து ஜாப் போகிறவங்க நீங்கள்